அனைவருக்கும் முதல் வணக்கம். தமிழ் வாகை மாலை வகுப்பின் சார்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருப்பது பகுபத உறுப்பிலக்கணம். பதம் அதாவது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதம், மொழி, கிளவி எல்லாமே சொல். இது பதம் என்பது சொல். இந்த பதம் இரண்டு வகைப்படும். ஒன்று பகுப்பதம், மற்றொன்று பகாபதம். பதம் ரெண்டு வகைப்படும், பகுப்பதம், பகாபதம். இப்போ பகுப்பதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம். பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும், அந்த சொல்லு தான் பகுபதம். இந்த பகுபதம் இரண்டு வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். ரெண்டு வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். இந்த பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுபத உறுப்பு 6 வகைப்படும். அது என்னென்ன பார்க்க போகிறோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த பகுதி என்பது முதல் நிலை, விகுதி என்பது இறுதி நிலை, விகாரம் என்பது வேறுபாடு. இது பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படியே தொடர் வண்டி போல இருக்குது இல்லையா? இதுதான் பகுபதத்தின் உறுப்புகள். இப்போ பகுதி, பகுதினா என்ன? சொல்லில் முதலில் நிற்கும் உறுப்பு. பகுதி என்பது சொல்லில் முதலில் நிற்கும் உறுப்பு. இந்த பகுதி எப்படி அமையும்? பகாபதமாக அமையும். எப்படி சார் பகாபதம்? பிரிக்க முடியாத சொல் இல்லையா? வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராக அமையும். இப்போ பகாபதமாக அமையும். பகுதி பாருங்க. இப்போ நடிகன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நடி, இது பகுதி. இந்த நடியை பிரிக்க முடியுமா? டி தனியாக இருக்குது, பிரிக்க முடியும், உடைக்க முடியாது. அதான் பகாபதமாக அமையும். அப்புறம் வினைச்சொல்லில் ஏவலாக, ஏவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் பெயர் சொல்லில் அறுவகை பெயராக அமையும். என்ன சார் 6 வகை பெயர்? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். இந்த குணம் என்றாலும் பண்பு என்றாலும் ஒன்று தான். இந்த 6 வகை பெயராக தான் மட்டும்தான் பகுதி அமையும். அடுத்து விகுதி. சொல்லின் இறுதியில் நிற்கும் உறுப்பு. சொல்லோட இறுதியில் நிற்கிற உறுப்பு தான் விகுதி. இந்த விகுதி என்ன சொல்லலாம்னா இறுதி நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் திணை, பால், எண், இடம் காட்டுவதாகவும் அமையும். அப்போ விகுதி என்பது என்ன திணைன்னு காட்டும், என்ன பால் என்பதை காட்டும், எண், இடம் காட்டுவதாக அமைவது விகுதி. இப்போ பகுதி வரும் இடமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் பகுதி வரும் பார்க்க போகிறோம். செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் க, அதான் கா, செய்க. செய் என்பது பகுதி. அப்போ சொல்லில் முதலில் இருக்கும் உறுப்பு. இப்போ விகுதி வரும் இடங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விகுதி வரும் இடமெல்லாம் தெரிந்து கொண்டால் தான் நம்ம பிரித்து எழுத முடியும். இப்போ செய்க அப்படின்னு கொடுக்குறாங்க. செய் கூட்டல் க, செய்க. இப்போ கா என்பது விகுதி. நம்ம என்ன எழுதணும்? வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். கா வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி. போற்றி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. போற்று கூட்டல் ஈ, அப்போ விகுதி. அப்போ ஈ வந்தால் வினையச்ச விகுதி அப்படின்னு எழுதணும். இப்போ பகுதி, விகுதி ரெண்டு பிரித்து பார்த்தோம். அப்போ பகுதி என்பது முதல் நிலை, விகுதி என்பது இறுதி நிலை. அப்போ பகுதி என்பது சொல்லுக்கு முதலில் நிற்கும் உறுப்பு, அதை முதல்நிலை என்று சொல்லுவாங்க. விகுதி என்பது சொல்லுக்கு இறுதியில் நிற்கும் உறுப்பு, இது இறுதி நிலை என அழைக்கப்படும். இப்போ இந்த பகுதி விகுதி எப்படி பிரித்து எழுதுகிறோம் பாருங்க. செய்க, அதே சொல் பாருங்க. செய் கூட்டல் க அப்படின்னு பிரிக்கணும். செய் என்பது பகுதி, கா என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இப்படி பிரித்து எழுதுனா 2 மதிப்பெண். செய்க, செய் கூட்டல் க. செய் என்பது பகுதி, கா என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. செய்க. இன்னொரு சொல் போற்றி.
போற்று கூட்டல் இ. போற்று பகுதி, இ வினையெச்ச விகுதி. அப்போ சொல்லுக்கு முதலில் இருக்க உறுப்பு பகுதி. அப்போ போற்று என்பது பகுதி, இ என்பது விகுதி. நீ எழுதும்போது வினையெச்ச விகுதின்னு எழுதணும். வினையெச்ச விகுதி. அடுத்து விகுதி வரும் இடங்கள்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எப்படி சார் அப்படிங்கன்னா, அன், ஆண், இது விகுதி வரும் இடம். ஆண் முடிஞ்சதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சொல் பாருங்க, படித்தான். இந்த தான் அப்படிங்கும்போது ஆண் என்கிற உச்சரிப்பு வருது இல்லையா? படித்தான், இத்து குட்டல் ஆ, ஆ, அப்போ இன் வருது, ஆண். படித்தான், ஆண் வந்தால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அள், ஆள், உங்களுக்கு தெரியும் இது பெண்ணை குறிக்குது, பெண்பால். அப்போ பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, பாடுகிறாள், ஆள் வந்துருக்கு, பாடுகிறாள், அப்போ பெண்பால். அப்போ பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, அர், ஆர், ஆர் வந்தாலே பலர்பால் இருக்கு இல்லையா? அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க, பெற்றார் இருக்கு, ஆர், அப்போ ஆர் என்பது விகுதி. அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. து, ரு, ஒன்றை குறிக்குது. அப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது அப்படின்னு கொடுங்க. கடைசி பாருங்க, தூ அப்படிங்கிற எழுத்து விகுதியா இருக்கு. அப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஆ, ஆ, ஆ குரில் ஆ நெடி. அப்போ பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஓடின, அப்போ ஆ உச்சரிப்பு, ஆ வந்து இறுதி நிலை, அப்போ விகுதியாக வருது. அப்போ நாங்கிறது ஆங்கிற உச்சரிப்பு. அப்போ ஆ வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். என், ஏன், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க, சிரிக்கிறேன். அப்போ ஏன் வந்துன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, அம், ஆம், எம், ஏம், ஓம், ஓம் வந்திருக்கு. அப்போ தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க, உண்டோம். அப்போ ஓம் வந்துன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். அடுத்த சொல் பாருங்க, ஆய், ஐ, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு, செய்தாய். அப்போ ஆய் என்பது விகுதி. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து இர், ஈர், இந்த ரெண்டு சொல் பார்க்குறேங்க. இது வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. எடுத்துக்காட்டு, பாரீர். அப்போ ஈர் வந்திருக்கு விகுதி. அடுத்து ஆ, உம், ஆ, உம், பெயரச்ச விகுதிகள். இந்த ரெண்டு எழுத்து இருக்குது, ஆ வந்திருக்குது, உம் வந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு, அழகிய, இந்த யா வரும்போது ஆ விகுதி. அப்போ பெயரச்ச விகுதி, பெயரச்ச விகுதின்னு எழுதணும். அடுத்து பேசும், இல்லை கடைசி இறுதி நிலை உம் வந்திருக்கு. அப்போ பெயரச்ச விகுதி அப்படி எழுதும். அப்போ ஆ, உம் என்பது பெயரச்ச விகுதிகள். அடுத்து பாருங்க, இ, உ, வினையச்ச விகுதிகள். இப்போ எடுத்துக்காட்டு, வந்து, உ விகுதியாக வருது. தேடி, இ விகுதியாக வருது. அப்போ வினையச்ச விகுதிகள். வந்து என்பது வினையச்ச விகுதி, ரெண்டு எழுத்து வந்தனால வினையச்ச விகுதிகள் அப்படின்னு சொல்லணும். அப்போ இ, உ விகுதியாக வந்தால் வினையச்ச விகுதிகள். கா, இய, இயர், வியங்கோல் வினைமுற்று விகுதி. வாழ்க, வாழிய, வாழியர், இப்படி முடிஞ்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, தள், அள், அம், கை, ஐ, சி, பூ, இந்த மாதிரி உறுப்பு வந்துச்சுன்னா தொழில் பெயர் விகுதி. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், முளைத்தல். அப்போ தல் வந்திருக்கு இல்லையா? அப்போ தொழிலை குறிக்குது, ஒன்றன் தொழிலை குறிக்குது. அப்போது முளைத்தல் அப்படிங்கும்போது தொழில் பெயர் விகுதி. இது வரைக்கும் நம்ம வந்து பகுதி விகுதி பார்த்துட்டோம். அடுத்து இடைநிலை பார்க்க போகிறோம். சார் இடைநிலை எப்படி சார் வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இடைநிலை.
முதல் நிலை பகுதி, இறுதி நிலை விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் என்ன வந்திருக்குது? இடையில இடைநிலை வந்திருக்கு. அப்போ இடைநிலை இப்படி தான் வரும். இப்போ இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். இது முக்கியம். அப்போ இந்த இடைநிலைகள் 5 வகையில் வருது. இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை. இப்போ இறந்த கால இடைநிலை இதோட எழுத்து என்ன பார்த்தீங்கன்னா இத், இட், இர், இன். இது இறந்த கால இடைநிலை. கிரு, ஹின்று, ஆனின்று இது நிகழ்கால இடைநிலை. அடுத்து பாருங்க எதிர்கால இடைநிலை. இப், இவ், இக் இது எதிர்கால இடைநிலை. இல், அல், ஆ நெடில் எதிர்மறை இடைநிலை. இன்னும் அந்த பெயர் இடைநிலைகள் அதோட எழுத்து பாருங்க. இஞ்ச், இந்த், இவ், இச், இத் இது எல்லாமே பெயர் இடைநிலைகள். அடுத்து இப்போ நம்ம இடைநிலை வரும் இடம் தெரிய போகிறோம். ஒரு சொல் கொடுக்குறாங்க, உண்டான். இது எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். இப்போ உன் சொல்லுக்கு முதலில் நிற்கும் உறுப்பு பகுதி. இந்த டா இருக்கு இல்லையா, உண்டான், இந்த டா உடைச்சி பாருங்க. இட்டு கூட்டல் ஆ, அப்போ இட்டு எழுதி ஆண் எழுதியிருக்கோம். அப்போ இட் இறந்த கால இடைநிலை. ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இந்த உண்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா சொல் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. உண்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டான், அப்போ இறந்த காலம் தானே. அப்போ இட்டு வந்தால் இறந்த கால இடைநிலை. இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு சொல் நிகழ்காலத்துக்கு, உயர்கிறான். உயர் கூட்டல் ஹிரு கூட்டல் ஆண் உயர் பகுதி. ஹிரு நிகழ்கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து எதிர்கால இடைநிலை பார்க்க போகிறோம். ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, உண்பான். அப்போ இந்த சொல்லில் இருக்குது உண்பான், எதிர்காலத்தை குறிக்குது இல்லையா, எப்பவும் சாப்பிட போகிறோம். அப்போ உன் கூட்டல் இப் கூட்டல் ஆண் உன் பகுதி. இப் எதிர்கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ எழுதிலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படி பிரிக்கலாம்? எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் எழுது பகுதி. இல் எதிர்மறை இடைநிலை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை. நமக்கு தெரியும், நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை. இதை படிச்சிருக்கோம். இந்த எதிர்மறை இடைநிலை வந்து ஆ அப்படிங்கிற எழுத்து தான் உங்களுக்கு வந்து இடைநிலையாக வரும். இப்போ ஓடாது, ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து, அப்போ ஓடாது. இந்த ஆ என்ற எழுத்து தான் எதிர்மறை இடைநிலை. சரி, இப்போ பகுதி விகுதி இடைநிலை பார்த்தாச்சு. சந்தி எங்கே வரும் சார்? சந்தினா என்ன, இதை தெரிஞ்சுக்கலாம். சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். இது எப்படி இணையும்? பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். இதுக்கு பேர் தான் சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சந்தி. இப்போ பாருங்க, அந்த படத்தை பாருங்க. பகுதி சொல்லுக்கு முதலில் நிற்கும் உறுப்பு. இடைநிலை, அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வருவது சந்தி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, விரித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரி குட்டல் இத்து குட்டல் ஆ. விரி பகுதி. இத் சந்தி. இத் இறந்தகால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. அப்போ ஆ வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி. இப்போ சந்தியில் இன்னும் எழுத்து இருக்கு. இத், இப், இக். இந்த மெய் வந்தாலும் சந்தி தான். இத்து, இப்பு, இக் இது வந்து சந்தி எழுத்துக்கள். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. அசைத்த,
அசை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அசை பகுதி இத்து சந்தி இத் இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி. அப்புறம் யு இ யகரம் யகரமை இ யு இது சந்தி தான். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இலக்கணத்தில் உடம்படு மெய் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்படு மெய் சந்தி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உடையார் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ உடை கூட்டல் ஈ கூட்டல் ஆர் உடையார். அப்போ உடை பகுதி யா வந்துருக்குல்ல யா இ அதான் மெய் உடம்படு மெய் சந்தின்னு சொல்லணும். அப்புறம் ஆறு வந்துருக்கு. ஆறு வந்து உங்களுக்கு தெரியும் பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். இப்போ சந்தி பார்த்துட்டோம். சாரியை பார்க்க போகிறோம். இந்த சாரியை அப்படின்னா அன் சாரியை ஆண் சாரியை இன் சாரியை அல் சாரியை அற்று சாரியை இற்று சாரியை அம் சாரியை தம் சாரியை இப்படி எழுத்து போகும். அதில் பாருங்கள் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் இவை எல்லாமே சாரியை. இப்போ இந்த சாரியை வரும் இடம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வருவது சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய இடம் எப்படின்னு தெரியும். பார்த்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம்? பார் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். பார் பகுதி இத் சந்தி இத் இறந்தகால இடைநிலை அன் சாரியை. அன் வந்தா அன் சாரியை. அப்புறம் அன் வந்துருக்கு மறுபடியும் அன் வந்துருக்கு. அப்போ ஆணை குறிக்குது இல்லையா ஆண்பால். அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். விகாரம். விகாரம் என்றால் வேறுபாடு. எப்படி சார்? பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம். ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த விகாரம் வரும் இடம் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. திறந்த அப்படி இருக்கு. அப்போ திற கூட்டல் இத்து கூட்டல் இந்த் இந்த அடைப்புக்குள்ள ஒரு பார்த்தீங்களா இந்து வந்தாலே விகாரம். அப்புறம் இத்து கூட்டல் ஆ தா பிரித்து பார்த்தா கடைசி எழுத்து தா இத்து கூட்டல் ஆ தா. அப்போ திற பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை ஆ வந்திருக்குது பெயரச்ச விகுதி. இப்போ இந்த விகாரம் வந்து பகுதிக்கு அடுத்து வருது பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி பிரிக்கலாம்? சொல்லுக்கு முன்னாடி பகுதியாக வரணும். அப்போ வா எழுத்து வராது. அப்போ அது நெடிலாக மாற்றணும். வா. அப்புறம் புரில் வா அடைப்புக்குள்ள போடுங்க. அப்புறம் இத். அப்புறம் இந்து கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் இப்படி பிரிச்சிடணும். அப்போ வா என்பது பகுதி, வ என்பது விகாரம். இத் என்பது சந்தி, இந்தானது விகாரம். இத் என்பது சந்தி, இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை அன் சாரியை. அப்போ அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒரு சொல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்துக்கணும். அதுக்கு எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து பேர்னா என்ன சார் அப்படின்னா, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர் ஆகும். பெரும்பாலும் இந்த எழுத்து பேர் இத் மட்டும் வரும். சாரியை இடத்தில் இத் வந்தால் அதுவும் எழுத்து பேர் தான். இப்போ இந்த எழுத்து பேர் பார்க்க போகிறோம். செய்யாதே அப்படி ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம்? செய் குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஏ நெடில் ஏ. செய் பகுதி இ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை இத் எழுத்து பேரு ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று
செய்யாதே ஏவல் இருக்குது. அப்போ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். மாணவர்கள் அறிவது, இதுக்கு முன்னாடி பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி வரும் இடங்கள் எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி விகுதி, இந்த பக்கம் இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதெல்லாம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சொல் கொடுக்க போகிறாங்க. நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கின்ற வினாக்கள். இப்போ சாய்ப்பான் அப்படின்னு சொல் கொடுக்குறாங்க. இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். சாய் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆண். இந்த பா உடைச்சி பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஆ, அப்போ ஆண். சாய் பகுதி, இப் சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று. அடுத்து விம்முகின்ற, விம்மு கூட்டல் ஹின்று கூட்டல் ஆ, விம்மு பகுதி, ஹின்று நிகழ்கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. வியந்து அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எப்படி பிரிக்கலாம்? விய கூட்டல் இந்த், அப்போ அடைப்புக்குள்ள இந்த் கூட்டல் இத்து கூட்டல் உ, விய பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா 2 மதிப்பெண் முழுமையாக வழங்கப்படும். இருந்தாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இரு கூட்டல் இத் அடைப்புக்குள்ள இந்த், இத் இந்தானது விகாரம், கூட்டல் இந்த் கூட்டல் ஆய், இரு பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உயர் கூட்டல் இத் இந்து அடைப்புக்குள்ள போட்டுக்கோங்க, கூட்டல் இத்து கூட்டல் ஓர், உயர் பகுதி, இத் சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஒரு குறிப்பு கொடுக்காம பாருங்க. ஆர் என்பதன் ஈற்று அயல் எழுத்தான ஆ ஓ ஆ ஆக திரியும், ஆ ஓ ஆக திரியும். இது நன்னுள்ள 353வது பாடல் நமக்கு இருக்குது. இது எப்படி வரும் சுட்டி காட்டுது. இது ஆர் என்பதன் ஈற்று எழுத்தான ஆ ஓ ஆக திரியும் அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. விலங்கி, விலங்கு கூட்டல் இ, விலங்கு பகுதி, இ வினையச்ச விகுதி. களங்கி எப்படி பிரிக்கலாம்? களங்கு கூட்டல் இ, சொல்லுக்கு முதலில் இருப்பது பகுதி, அப்போ களங்கு, அப்போ இ விகுதியாக இருக்கு, அப்போ வினையச்ச விகுதி. பொலிந்தான் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு சொல். எப்படி பிரிக்கலாம்? பொலி கூட்டல் இத், இந்து வந்து அடைப்புக்குள்ள போட்டுருங்க, கூட்டல் இத்து கூட்டல் ஆண், பொலி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. நினைக்கின்ற அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நினை கூட்டல் இக்கு கூட்டல் ஹின்று கூட்டல் ஆ, நினை பகுதி, இக் சந்தி, ஹின்று நிகழ்கால இடைநிலை, ஆ வந்தா பெயரச்ச விகுதி. வைத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பிரிக்கலாம்? வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ, வை பகுதி, இத் சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. பேசுவார் அப்படி கொடுக்க. பேசு கூட்டல் இவ் கூட்டல் ஆர், பேசு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. கண்டான் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ கண் வந்து சொல்லுக்கு முன்னாடி அப்போ காண மாற்றணும், பகுதியாக மாற்றணும், அப்போ கான். இந்த கண் என்பது அடைப்புக்குள்ள போட்டுருங்க, கூட்டல் இட்டு கூட்டல் ஆண், கான் என்பது பகுதி, கண் என கூறியது விகாரம், இட் இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான் இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. அமர் கூட்டல் இத், அப்போ அடைப்புக்குள்ள இந்து, கூட்டல் இத்
கூட்டல் ஆண். அமர் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. சாற்றி சாற்று கூட்டல் ஈ சாற்று பகுதி ஈ வினையெச்ச விகுதி. இப்படி பிரித்து எழுதினா 2 மார்க் முழுமையாக வழங்கும். தொழுதனர் எப்படி பிரிக்கலாம்? தொழு குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அர். தொழு பகுதி இத் இறந்த கால இடைநிலை. அன் வந்தா சாரியை. அர் வந்திருக்கு. படற்கை படர்பால் வினைமுற்று விகுதி. நகை ரொம்ப எளிமையான ஒரு சொல். நகு கூட்டல் ஐன் பிரிக்கணும். நகு என்பது பகுதி. இந்த நகையானது விகாரம். ஐ வந்தா தொழில் பெயர் விகுதி. மறுக்கை மருள் கூட்டல் கை. மருள் பகுதி. இந்த இடத்துல இல் இட்டானது விகாரம். அப்போ கை வந்து தொழில் பெயர் விகுதி. வெகுளி அப்படின்னு கொடுக்குறாங்க. வெகுள் கூட்டல் இ வெகுள் பகுதி இ தொழில் பெயர் விகுதி. அறிந்து அரி கூட்டல் இத் அடைப்புக்குள்ள இந்து கூட்டல் இத் கூட்டல் உ. அரி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. உ வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதி. அறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் உ. அரு பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. எல்லாமே எளிமையான சொற்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு. பழித்தனர் எப்படி பிரிக்கலாம்? பழி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். பழி பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அர் வந்துச்சுன்னா பலர்வாள் வினைமுற்று விகுதி. களைந்து களை கூட்டல் இத்து. அப்போ இந்து வந்துருக்கா? அப்போ இந்து அடைப்புக்குள்ள போடுங்க. கூட்டல் இத்து கூட்டல் உ. கலை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. பகைத்த பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. பகை பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை. ஆ பெயரெச்ச விகுதி. அடுத்த சொல் இடிந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இடி கூட்டல் இடிந்து இந்து வந்துருக்குல்ல. அப்போ இத்து கூட்டல் இந்து. அப்போ இந்து அடைப்புக்கு போட்டுருங்க. கூட்டல் இத்து கூட்டல் உ. இடி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். அப்போ இத் இறந்த கால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 விகாரம் வரும். வந்து சொல்லுக்கு முன்னாடி பகுதியாக வரணும். அப்போ வா என்ன நெடிலாக மாற்றணும். வா அடைப்புக்குள்ள வ குறில் கூட்டல் இத்து இத்து இந்து. அப்புறம் கூட்டல் இத்து கூட்டல் உ. அப்போ வா பகுதி வ என குறியது விகாரம். இத் சந்தி இத் இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. ஊ வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதி. அப்போ இந்த இடத்துல 2 விகாரம் வருது. செய்த எப்படி பிரிக்கலாம்? செய் குட்டல் இத்து குட்டல் ஆ. செய் பகுதி இத் இறந்த கால இடைநிலை. ஆ பெயரெச்ச விகுதி. ஆ வந்துச்சுன்னா பெயரெச்சம் பெயரெச்ச விகுதி. தந்தனன் அப்படின்னு கொடுக்குறாங்க. தா சொல்லுக்கு முன்னாடி பகுதியாக வரணும் இல்லையா? அப்போ அந்த தா குறியில் தா நெடிலாக மாற்றிடும். அப்போ தா அடைப்புக்குள்ளே போடுங்க. இத் கூட்டல் இத். அப்போ இத்து இந்தானது விகாரம். அப்போ இந்து போட்டாச்சு. அப்புறம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இப்போ தா என்பது பகுதி. தா என குறுகியது விகாரம். இத்து சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அன் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.